இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணி போல் மாடி தோட்டத்துக்கு போயிட்டு பூத்திருந்த பூக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழ் மாடியில் பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சதும் அதுக்கப்புறம் மேல் மாடிக்கு போயிட்டு அங்கேயும் பூக்கள் நிறைய பூத்து இருந்தது. அந்த பூக்களையும் ஒவ்வொன்றா பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு பூக்கள் கொஞ்சம் நிறையவே இருந்தது. தட்டு ஃபுல்லாமே நிறைய அளவுக்கு நிறைய பூக்கள். பறிச்ச பூக்களை எடுத்துட்டு கீழே கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்காக தான் மாடி தோட்டத்தில் உள்ள மற்ற வேலைகள் செய்யறதுக்காக வந்தேன். மிளகாய் செடியில எறும்பு தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால சாம்பலை ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மேலாப்புல தூவி விட்டுருந்தேன். அடுத்த நாள் சாம்பல் போட்டு விட்ட செடி எல்லாமே ஒரு மாதிரி வதங்கி காஞ்சே போயிருச்சு. இன்னைக்கு அந்த காஞ்சி போன கிளைகள் எல்லாத்தையுமே சுத்தமா கட் பண்ணி விட்டுட்டேன். மாடியில வச்சிருந்த எல்லா மிளகாய் செடியிலுமே மிளகாய் கொஞ்சம் நிறையவே இருந்தது. எல்லாமே நல்லா பெருசாவே விளைஞ்சிருந்தது. இதுக்கு மேல செடியில விட வேணான்னு சொல்லிட்டு எல்லா மிளகாயுமே நான் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாடி தோட்டத்துல இருந்து மிளகாய் கிடைச்சது. அப்படியே மொட்டா இருந்த கலர் காக்கட்டானையும் பறிச்சுக்கிட்டு செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டுட்டு நாளைக்கு பூஜைக்கு தேவையான வெத்தலையும் எடுத்துக்கிட்டு மல்லியை பறிச்சுட்டு கீழே கிளம்பி வந்தாச்சு.